ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அஞ்சலி இப்போ மாட்டலாட்டியும் கூடிய சீக்கிரமே இலக்கியா கௌதம்கிட்ட அஞ்சலி கர்ப்பம் இல்லை அப்படின்னு கூடிய சீக்கிரமாக எல்லோரும் முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அஞ்சலி கர்ப்பமே இல்லை, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கௌதம் இலக்கியா பிளான் போட்டு அஞ்சலியை வசமாக மாட்டிவிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அஞ்சலிக்கு சாதகமாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்தாலும் அது கனவாக போயிடுது. அப்படி ஒரு எபிசோடு தான் இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோர்ட்டில் அஞ்சலி வசமாக மாட்ட மாட்டா அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயந்தான் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இலக்கியா நினச்சது நடக்கலை. அதாவது அஞ்சலி வழக்கம் போலவே மயங்கி இப்போ விழுந்து இப்போ அங்கேருந்து தப்பிச்சிட்டா. இருந்தாலும் அஞ்சலியை கோர்ட்டில் நிறுத்தி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்காதா, கண்டிப்பாக அவள் கர்ப்பம் இல்லை, அதுக்கான ஆதாரபூர்வமாக நீங்கள் அதுக்கான விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவள் வசமாக மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா என்ன தான் சொன்னாலும் இதில் பார்த்திங்கன்னா இலக்கியா பேச்சு எடுப்படலை. அஞ்சலிக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூடிய சீக்கிரமே இப்போ கௌதம் பிளான் போட்டிருக்காரு. பைரவி மூலியமாக ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்குது, அதை ஜானு அம்மா மூலியமாக எடுக்க சொல்கிறாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜானு அம்மாட்ட இப்போ எதுவும் அவங்க எடுக்க போகிறதில்ல, அப்படி ஒன்றும் பெருசாக விஷயம் எதுவும் கிடைக்காது. இருந்தாலும் அதை பார்க்கும்போதே கண்டிப்பாக பைரவி வந்துடுவாங்க. அதனால் அந்த ஃபைல் எடுத்து கௌதமுக்கு அனுப்புனாலும் அது எப்படியும் பார்த்தீங்கன்னா பைரவி அஞ்சலிக்கு சாதகமாக தான் நடக்கும். கண்டிப்பாக கௌதம் இலக்கியாவுக்கு சாதகமாக நடந்ததே கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிஞ்சு வசமாக அஞ்சலி மாட்டுவா. அதுக்கான விஷயத்தை இலக்கியா சீரியலில் கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.